ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி சேர்த்துங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடியை கட் பண்ண தேவையில்லை. இது கூடவே 2 சைஸ் இஞ்சி தோல் உரித்து சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி பூண்டு, இதையும் தோல் உரித்து சேர்த்துக்குங்க. 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷனல். 4-5 கிராம்பு, இது கூட நட்சத்திர பூ ஒன்று சேர்த்துக்குங்க. இது கூடவே கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக பச்சை ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு இலை, 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பட்டை ஒன்று சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது கூடவே ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கஸ்தூரி மெட்டி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. தண்ணி உங்களுக்கு கரெக்டாக பார்த்து ஊற்றிக்குங்க. நான் ஒரு 2 கப் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதிகமாக வைக்கிறது இருந்தால் அதிகமாக ஊற்றிக்குங்க. கலரி விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. நான் ஒரு பவுலில் எடுத்து ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லோவை ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும். நான் ட்ரை பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.